நீ உள்ளே வரீங்கன்னா ஒரு கட்சியில் உள்ளே வரீங்கன்னா வாங்க வாங்கலாம் கூப்பிட மாட்டாங்கம்மா. நீ உள்ளே வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு போய் வெளில அட்டாக் பண்ணினா என்ன பண்ணுறது? ஆளுங்கட்சிக்கு அந்த பயம் இருக்கும், புது கட்சிக்கு அந்த பயம் இருக்காதுமா. என்ன அவங்க பண்ணிட்டு கூட அட்டாக் பண்ணிட்டு போ அப்படின்னு அவங்க பாட்டு அவங்க கூலாக இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே 234 வெல்வோம்னு எழுதுனா பெயிண்ட் சொன்னால் எழுத போகிறாங்க. அது ஃபேக். அது அரசியலே கிடையாது, நாகரிகமே கிடையாது. பழைய கட்சியில் நீங்கள் சேர்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. பழைய கட்சி உங்களுக்கு சீனியாரிட்டி இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்கள் அனுசரித்து போகணும். நீங்கள் எல்லாரையும் கழுவி ஊற்றி வச்சுருக்கீங்க, உங்களை யாரும் ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. சவுக்கு சங்கர் வந்துமா பிஜேபி சைடு, ஏடிஎம்கே சைடு, அதை ப்ராப்பராக தன்னை ஏடிஎம்கேக்காரன்னு ஒரு டிக்ளேர் பண்ணி வாழ்ந்துருக்கும். ப்ராப்பராக தன்னை வந்து பிஜேபிக்காரன் டிக்ளேர் பண்ணிக்கணும். எந்த கட்சியில் இருந்தால் அந்தம்மா டிக்ளேர் பண்ணிக்கணுமா. அதை விடுத்துட்டு நான் நடுநிலையாக நக்க போகிறேன்னு சொல்லி போட்டு குழப்பினீங்கன்னு அவர் ஏடிஎம்கே தான் எஸ்பி வேலுமணி தான் பேம்பர் பண்ணுறாரு. அவரை கூட்டணி இல்லாமல் நான் கூட்டாட்சி இல்லாமல் ஆட்சி அமைப்போங்கிறான். கூட்டணி வச்சிருக்கேன், கூட்டணிக்கும் கூட்டாட்சிக்கும் விளக்கம் தெரியாதவங்க வச்சு நம்ம என்னமோ விளக்கம் சொல்கிறது. கீழே யாருனா முத்தம் கொடுப்பேன்னா எனக்கு பச்சை பிள்ளையாம்மா இடுப்பு மாமா கீழே யாருனா முத்தம் கொடுப்பேன், சாக்லேட் தரேன், அழாத இங்கே பாரு மாமா தா அப்படி தூக்கி கொஞ்சம் பிள்ளையாம்மா. ஓட்டு போடுற வயசு வந்துருச்சுல. திமுகவை அட்டாக் பண்ணாதான் நீங்கள் அரசியல் அப்படின்னு யாரோ தவறாக ஃபீட் பண்ணிட்டாங்க. ஐயா எப்படியே இருக்கிறான், அலாண்டு பரிச்சையோட அரையாண்ட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜய் கட்சி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் தொடர்ந்து வந்து டிவிகேல வந்து நிறைய பேர் வந்து இணையறாங்க. ஒரு தாவிகாவுக்கு மிக சிறந்த ஒரு பலம் கூடிக்கிட்டே இருக்கு. ரெட்பிக்ஸ்னுடைய நிறுவனர் இப்போ வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் லீகல் ஒரு சேனலுடைய நிறுவனர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. விஜய் அசைக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? அப்படி இல்லை, கட்சியார் புதுசாக ஆரம்பித்தா சேர்றது தானம்மா. விஜயகாந்த் கட்சியார் கட்சியில் போய் சேராதவங்களா? எல்லாரும் புது கட்சி ஆரம்பிக்கல சேருவாங்கம்மா. இப்போ பழைய கட்சியில் நீங்கள் சேர்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பழைய கட்சி உங்களுக்கு சீனியாரிட்டி இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்கள் அனுசரித்து போகணும். நீங்கள் எல்லாரையும் கழுவி ஊற்றி வச்சுருக்கீங்க, உங்களை யாரும் ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அது பெரிய மதிப்பு இருக்காது பழைய கட்சிகளில். புதிய கட்சிகளில் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிக்ஸ் இப்போ சேர்றாருன்னு நீங்கள் வந்து அப்படி பீனிக்ஸ் பறவை போய் சேர்ந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவர், அவர் திருவாரூர் இருக்காரு, சம்பாரிச்சிருக்காரு, போயிருக்காரு, வச்சிருக்காரு. அப்போ ஒரு அடைக்கலம் வேணும். அதாவது அவங்க சேர்றது பிரச்சனை கிடையாது, அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சில் வந்துட்டு இருக்கும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இப்போ சவுக்கு சங்கர் வந்துமா பிஜேபி சைடு, ஏடிஎம்கே சைடு, அதை ப்ராப்பராக தன்னை ஏடிஎம்கேக்காரன்னு ஒரு டிக்ளேர் பண்ணி வாழ்ந்துருக்கணும். ப்ராப்பராக தன்னை வந்து பிஜேபிக்காரன் டிக்ளேர் பண்ணிக்கணும். எந்த கட்சியில் இருந்தால் அந்தம்மா டிக்ளேர் பண்ணிக்கணுமா. அதை விடுத்துட்டு நான் நடுநிலையாக நக்க போகிறேன்னு சொல்லி போட்டு குழப்பினீங்கன்னு அவர் ஏடிஎம்கே தான் எஸ்பி வேலுமணி தான் பேம்பர் பண்ணுறாரு அவரை. ஆனால் ஏது இவ்வளோ பெரிய ஃபண்ட் அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தது யாரு? ஏடிஎம்கே இல்லையா? அதெல்லாம் அவரே தானே சொன்னார். அதனால இப்போ ஃபிலிக்ஸ் போய் சேர்றாரு. அப்போ அது கட்சிக்கு வந்து அவர் பேசுறதுக்கு ஆட்கள் போடுவாங்க. ரெண்டாவது இப்போ கூட எல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் இருந்துச்சு. நான் யூடியூபர் கிடையாது, என்னையே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன இருக்குது. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு சேனலும் அரசியலுக்கு வேலை செய்ய போகிறாங்க, ஸ்டாண்டுக்கு வேலை, அது என்னது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேலை எப்படி வேலை செய்கிறது புரியல எனக்கு. என்னென்ன வேலை செய்ய முடியும் போய் இவங்க சேர்ந்து இப்போ இவங்க இவங்களுக்கு அவங்க ஒரு மாதிரி சம்பாரிச்சிட்டாங்கம்மா. எல்லாரையும் பேசி அடிச்சு மேலே வந்தது பிறகு ஒரு அடைக்கலம் தேடுறாங்க. அந்த அடைக்கலம் அதிமுக பக்கம் போகிறதுக்கு அது சரியான பொசிஷனாக இப்போ இல்லை. ஓகே, ஸ்டாண்டு நிறையப்பட்ட குழப்பமாக இருக்குது. ஆஃப்டர் செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டது பிறகு ஏகப்பட்ட குழப்பம். டிஎம்கேக்கு வர்றதுன்னா அவங்க வலுவாக இருக்கிறாங்க. நீ யார் என்ன, நீ வந்து தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுவ, ஏற்கனவே இந்த இப்படி திட்டி வச்சிருக்க, உன்னை என்னத்தை போய் சேர்க்கறது, நீ எப்போ வேணுமோ மாறுவ. நீ உள்ளே வரீங்கன்னா ஒரு கட்சியில் உள்ளே வரீங்கன்னா வாங்க வாங்கலாம் கூப்பிட மாட்டாங்கம்மா. நீ உள்ளே வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு போய் வெளில அட்டாக் பண்ணினா என்ன பண்ணுறது? ஆளுங்கட்சிக்கு அந்த பயம் இருக்கும், புது கட்சிக்கு அந்த பயம் இருக்காதுமா. என்ன அவங்க பண்ணிட்டு கூட அட்டாக் பண்ணிட்டு போ அப்படின்னு அவங்க பாட்டு அவங்க கூலாக இருப்பாங்க. விஜயோட ஸ்ட்ராட்டஜியே வந்து வேற மாதிரி இருக்கு. விஜய் அசைச்சே பார்க்க முடியாது. அவர் வந்து அவருக்கு இருக்கிற யூகங்கள் வேற, அவர் தான் அடுத்த தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா சொல்றாங்களே சார். இப்போ கூட நான் சொல்றேன், அவர் தாவேக்காக வரதான தலைவர் வேற முதலமைச்சர் வேற இல்லைம்மா. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்கம்மா. நான் ஒரு விளம்பரம் பார்த்துட்டு வந்தேன், எழுதியிருந்தது 200 வெல்வோம் அப்படின்னு டிஎம்கேல எழுதியிருந்தாங்க. இன்னொரு 34 தானே, 234 வெல்வோம்னு எழுதலை. ஏன்னா அது ரொம்ப ஃபேக். அது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே 234 வெல்வோம்னு எழுதுனா பெயிண்ட் சொன்னால் எழுத போகிறாங்க. அது ஃபேக். அது அரசியலே கிடையாது, நாகரிகமே கிடையாது.
ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாங்க எங்களை எதிர்த்து ம், அப்படின்ற உள்ள 200 வெல்வோங்கிறது வந்து ஒரு மரியாதையான அரசியல்னு சொல்ல வர்றேன். ம், கூட்டணி இல்லாமல் நான் கூட்டாட்சி இல்லாமல் ஆட்சி அமைப்போங்கிறான். ம், கூட்டணி வச்சிருக்கேன். கூட்டணிக்கும் கூட்டாட்சிக்கும் விளக்கம் தெரியாதவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னமோ விளக்கம் சொல்றது. ம், கூட்டணிங்கிறது யார் வேணுமோ வரலாம். ம், பட் மெஜாரிட்டி சீட்டு ம், என் கையில் இருக்கும். ம், உங்க சீட்டுனால நான் ஆட்சி அமைக்கல, ம், எங்க சீட்டுனால நான் ஆட்சி அமைக்கிறேன். இதுதான் கூட்டணி, கூட்டாட்சி. கூட்டாட்சி ம், கூட்டாட்சிங்கிறது உங்களையும் சேர்த்து வச்சு. உன் எம்எல்ஏ இல்லைன்னா என் ஆட்சி இல்லை. ம், ம், அப்பதான் ஆர்ட்ஸ் ட்ரேடிங்லாம் அவங்க பேசுவாங்க, ட்ரேடிங்ஸ் பேசுவாங்க, பயங்கரமா இருக்கும் குதிரை பேரம். ம், அதுவே விளக்க முடியலையே, இங்க ஒண்ணுமே புரியவே இல்லையே. ம், நம்ம அடிப்படையில இருந்து இது அதை மாத்தி இதை மாத்தி ஹீரோ இல்ல கதையே மாத்துக்கிற மாதிரி இருக்கு. ம், அடிப்படையில இருந்து அரசியல் பேசணும்ல, அடிப்படை பேசாம எப்படி? ம். விஜய் வந்து இந்த அடுத்த இதுல மாநாடு போட்டிருந்தாரு, அது பேர் என்ன, ஈரோடு மாநாடு போட்டு ஈரோடு மாநாடு. அதுக்கு பாத்தீங்களா? முன்னாடி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இங்க பாண்டிச்சேரி ஈஸியா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் நல்ல வேலை டிஎம்கே அரசுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லாம போயிட போறாரு, எங்களுக்கு எதிர்த்து செயல்படுறாரு. நான் ரொம்ப கிளியரா அடிச்சாங்களா பாண்டிச்சேரியில, அந்த பெண் சீக்கிரம் ஈஷா அடிச்சுட்டாரு ஒரே பாயிண்ட்ல. ஐ நோ வெரி வெல், நீங்களா யாருன்னு எனக்கு தெரியும், ஸ்டாம்பேட் குரூப், நீங்க இப்படிதான் பண்ண முடியும், இதுமா பண்ண முடியாது, ஆனதை பாருன்ட்டு. அதை வந்து தமிழ்நாட்டில் அது செய்யாதது விளையாம அப்படி ஆயிட்டு செஞ்சாங்க. நேரடியாக என்ன சொல்லிடுவாங்கன்னா அரசாங்கத்தோட காழ்ப்புணர்வுன்ட்டாங்க. அதனால தான் இங்கே செய்யலை. பட் பாண்டிச்சேரியில் செப்பரம் ஓடலையே, படம் ஓடலையே, இப்படிதான் செய்ய முடியும், முடியாது. கதா சார் யாரா இருந்தா நீ அடங்க மாட்டாங்களே சார், ஈரோட்லயும் வந்து ஸ்பீக்கர்ல ஏறாங்களே சார். ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குமா, விதை நெல்கள், அதெல்லாம் விதை நெல்லுமா, அதை விருந்தாக்கிட கூடாது. இந்த இளைஞர் பட்டாளத்தை நல்ல முறையில் டியூன் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே ஏறி இருக்காரு. இப்போ நான் ஒரு கட்சி தலைவர், சும்மா ஒரு இமேஜின் பண்ணிக்குவோம், கிரிட்டிசிசம் வேண்டாம், இமேஜினாக சொல்கிறேன். நான் ஒரு கட்சி தலைவர், என் கட்சி தலைவன் ஏறி நான் சத்தம் போடுற தலைவானா அதை உணர்ச்சி மிகுதியில் செய்கிறது தான். அப்போ நான் என்ன சொல்லணும், அவன் எந்த கட்சி, அவன் எந்த மாவட்டம்னு யாருக்கு மாவட்ட செயலருக்கு தெரியும், ஒன்றிய செயலருக்கு தெரியும், தெரிஞ்சாதான் கட்சி அது. அவன் யார் எந்த மாவட்டம் சொல்லி இங்கே கட்சியை விட்டு தூக்கு, அடிப்படை உறுப்பினர் சீட்லேருந்து அவனை தூக்குறேன், கட்சி தலைவர் நானே போடுறேன் டைரக்ட் ஆர்டரு அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒருத்த மரத்து மேலே ஏறுவானா, பாக்ஸ் மேலே ஏறுவானா, ஏற மாட்டான். உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், கட்டுப்பாடுகள் கொண்டு வரணுமா. கீழே இறங்கினா முத்தம் கொடுப்பேன்னா எனக்கு பச்சை பிள்ளையாம்மா, இடுப்பு தூக்கி வச்சு மாமா கீழே இறங்கினா முத்தம் கொடுப்பேன், சாக்லேட் தரேன், அழாத இங்கே பாரு மாமா பாரு மாமா புத்தா அப்படி தூக்கி கொஞ்சம் பிள்ளையாம்மா. ஓட்டு போடுற வயசு வந்துருச்சுல்ல, பேசிக் சென்ஸ் வேண்டாம். பாக்ஸ் மேலே இருக்கும் செத்து போனா அப்படி என்ன சார் வெறி இவங்களுக்கு? வெறி இருக்கட்டுமா, அது ஒருத்தரும் ஒரு வெறி, அவனுக்கு அந்த மாதிரி வெறி இருக்கட்டும். ஆனால் நம்ம வெறியை வந்து டியூன் பண்ண தெரியணுமா. பாடம் கற்றுக்காம இல்லை, 41 பேர் இருந்து பாடம் கற்றுருக்குறாங்க. கற்ற பிறகு அந்த வெறி அடங்கலாம் என்ன பண்ண முடியும். ஏறவனுக்கு தான் என்ன வெறி. வீட்டில் அவங்க அம்மா விளக்கமத்தில் அடிச்சு அனுப்போண்டா, கம்யூனிட்டி அங்கே போய் ஓர உண்டா நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர்ற. கட்சிக்கு வர வேண்டாம், போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அரசியலுக்கு எல்லாரும் வரணும், குறிப்பாக இளைஞர்கள் வரணும், இளைஞர்கள் வரணும், நண்பா நம்பிகள் என்னன்னு சொல்கிறாரு, எல்லாம் வாங்க. அது நான் அவரோட அரசியல் என்றைக்குமே நான் கிரிட்டிசிசம் பண்ணதில்லம்மா. அது யாருக்குமே என்ன ரைட்ஸ் இருக்குது, அது உங்கள் கட்சி. பட் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்குறேன், கீழே இருக்கனா முத்தம் கொடுப்பேன், அது எப்படி, அது என்ன லாஜிக்கு? அப்போ நாளைக்கு எல்லாரும் மரத்து மேலே ஏறி முத்தம் கொடுங்க தலைவானா இறங்குவோன்னா என்ன செய்யுது? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அழுத்து ஸ்கூலில் வச்சு சைக்கிள் வச்சு கொண்டு போவாங்க, அப்பா கொண்டு போவார்ல, அழுதுகிட்டே போகிறது. எங்கள் செல்ல பப்பி அழாம வந்துன்னா பருப்பி வாங்கி கொடுப்பேன், அழக்கூடாதான் அப்படின்னு சைக்கிள் வச்சு மிச்சு கொண்டு போய் பருப்பி வாங்கிட்டு பள்ளிக்கூடத்தில் விடுவாங்கல்ல. அழாமல் இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தான் ஸ்கூலு, நாளைக்கு 2 நாள் லீவ் விட சொல்லியிருக்கேன், அப்பா லீவ் விட சொல்லியிருக்கேன். சனி ஞாயிறு லீவுங்கிறதெல்லாம் பசங்களுக்கு எப்படி தெரியும், குழந்தைக்கு, சின்ன கிட்ஸுக்கு சொல்கிறேன். அப்பா 2 நாள் லீவ் விடுவேன், ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம், கிளுகிழப்பு வச்சு அப்படிங்கிற மாதிரி. கீழே இருக்கனா முத்தம் கொடுப்பேனா எப்படி இது? இப்போ எல்லோரும் ஏறிப்பாங்கல்லம்மா. நீங்கள் தவறான முன்னுதாரணம் பண்ணுறீங்க. அவன் ஏறாம லோக்கல் போலீஸ் எங்கே ஐயா, அவனுக்கு என் கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, அவனை கைது பண்ணுங்க முதல்ல. ஏமா லோக்கல் போலீஸ் இருக்காங்களம்மா, பர்மிஷன் கொடுத்தவங்க, ஈரோடு போலீஸு, எஸ்பி சார், அவனுக்கு எனக்கு கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் யார் எந்த மாவட்டம்னு எனக்கு தெரியாது, அவனை கைது பண்ணுங்க முதல்ல சொல்லியிருக்கணும்லம்மா. அதுதான்மா நல்ல அழகு. அவர் அன்பால அரவணைக்கிறாரா சார்? ஏமா இதுதாம்மா வந்து அரவணைப்போட விளைவு வேகமான வேற மாதிரி ஆயிடுமா. நாளைக்கு எல்லாரும் மேலே ஏறி முத்தம் கொடுத்தா இறங்கணும்னா என்ன செய்வீங்க? கட்சியில் முத்தம் கொடுப்பாரு, முத்தமாக கொடுத்துட்டு பேசுறதா இல்லையா அவரு? முத்தமழை இன்று கொட்டி தீராதோன்னு சிம்மையை வச்சு பாடின மாதிரி முத்தமாக கொடுத்துட்டு இருந்தா எப்போ பேசுறதுனா உமா 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 இறப்பா டயர்டாயிடும் மேம். எவ்வளோ நேரம் உமா உமா கொடுத்துட்டு இருக்குது? என்ன அது அரசியல் கிடையாது, என்னம்மா அது? நான் சொன்ன வார்த்தையை சொன்னா அந்த உண்மையிலே நான் விஜய் சாருக்கு நன்றி சொல்லியிருப்பேன். அதாம்மா கட்டுப்படுத்துறது அதுதான். என்கிட்ட வேலை பார்க்குறவன் தப்பு பண்ணா நான் பண்ணான்னா நான் பண்ணா நம்ம எல்லாம் ஒன்று தானம்மா. என் டிரைவர் அடிக்கிறது ஒன்று தான், நீ என்ன அடிக்கிறது ஒன்று தான். விட்டுற முடியுமா? அச்சை விட்டு நீக்கிற அவனை ரிமைண்ட் பண்ணுங்க.
கண்டிப்பாக பப்ளிக் நியூஸ் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு போகிறாங்க ம். உலகத்தில். அப்போ அதை செய்யவே இல்லை. அப்போ அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. எந்த நடிகர்களுமா தான் பதாகைக்கு பால் ஊத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க? அஜித்குமாரை தவிர, கமலஹாசனை தவிர, எம்ஆர் ராதாவை தவிர யார் சொல்லியிருக்கா சொல்லுங்கள்? என் பதாகைக்கு பால் ஊத்தாது. பால் சாப்பிட்ற பொருள். கீழே விழுவுற, ரோஹிணி தேட்டரில் விழுந்து சாகுற, லாரி மேலே டான்ஸ் ஆடி விழுந்து சாகுற, துக்கத்துக்கெல்லாம் போலையே அஜித்து. துணிவு படத்தை இப்போ தான் நடந்தது, அவர் போலையே. அதை எப்படி என்கரேஜ் பண்ணுறது? என்கரேஜ் பண்ண முடியாது. அதனால இவர் என்கரேஜ் பண்ணக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லது. எனக்கு என்னது கன்சீவ் ஆகி 4 நாள் தான் ஆகுது. ஆமா, வீடியோ போடுறாங்க ஒருத்தவங்க கஷ்டமா இருக்குதுங்க. எல்லாமே விளையாட்டா இருக்கா? நீங்க நேசிங்க, ரசிங்க, அது எல்லாருக்கும் அது ஏத்துக்கவே முடியல. எந்த மனப்பான்மையில இருக்கிறாங்க மக்கள்? தன்னோட உயிரை விட தான் உயிர் ஒரு துச்சமா எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு 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 நடிகரை வந்து இவ்வளவு கொண்டாட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது சார். சீரியஸாவே இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறி என் மனசுக்குள்ளே இருக்கு. ரஜினிகாந்த் சாரோட படையப்பா படம் ரீ-ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நானும் பார்த்தேன். தியேட்டரில் போய் பார்த்தேன். 3 நாளில் 6 கோடி ரூபா வசூல்ல. என் காசும் ஒரு காசு. அவர் படத்தை நான் பார்த்துருக்கேன். பட் அவர் நான் தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு பின்னாடி போய்டுன்னு எதிர்பார்க்க முடியாது. எனக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது, எனக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது. எனக்கு எது சரி எது தவறு, இன்னொரு எது ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவே இல்லைம்மா. நான் என் புருஷனே இப்போ முக்கியம் கிடையாது, விஜயண்ணா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. எப்படி அப்போ சார் புருஷனை விடுங்க சார், என் குழந்தை முக்கியம் இல்லை, என் உயிரே முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க சார். அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்கிறத விட அவங்க கட்சிக்கு அது பெரிய ரெப்புடேஷனாக பார்ப்பாங்கம்மா. எப்படிப்பட்ட தொண்டர்களை நாம் வைத்துள்ளோம். மூம் என்றால் இங்கே 300 பேர் தீக்குளிப்பாருங்க மாதிரி லெவலில் தானே வச்சுருக்காங்க. அது விஜய் ஏன் கைது பண்ணலங்கிறது இப்போ அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஜய் எல்லாரும் கேட்டாங்க ஏன் கைது பண்ணலன்னு. கோர்ட்டே சொல்லி ஏன் கைது பண்ணல. இது மாதிரியான பிரச்சனை உருவாயிடும். தேவையில்லாத உசுறு போகுமா சார்? இப்போ ரீசெண்டா நாஞ்சில் சம்பத் வேற போய் இணைஞ்சிருக்காருல்ல சார். இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்லாம் கேட்டோம், நாஞ்சிலும் போயிட்டாரு. போயிட்டு அது யாருமே எதிர்பார்க்கலையே சார். அவர் போனது மட்டும் இல்லாம அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி பரபரப்பா இல்ல சார் இருக்கு. நாஞ்சில நல்லா அங்க இருக்கவே முடியாது. வைகோவோட இருந்தவர் அவரு. வைகோவுடைய போர்வாளாவே இருந்தவர். பெரிய பேச்சாளன். பெரிய பேச்சாளர்கள் பெருசா சக்சஸ் ஆகிட முடியாதுங்கிறது ஒரு உதாரணமா இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் அரசியல்லாம் பேசுறாலே ஜெயிச்சிடலாம் வந்துடலாம். முடியாது. எல்லாம் சொல்றாங்கல்ல, கலைஞர் நல்லா பேசினாரு, அண்ணா அறிஞர் நல்லா பேசினாரு. எதுவுமே பேசல. எம்ஜிஆர் நல்லா அரசியல் பண்ணாரு. வைகோ பெரிய ஆரேட்டர்மா, பெரிய சொற்பொழிவாளர். ஆனா அரசியல் பிரகாசம் இல்லை. சொல்றேன், ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அவரால் அங்கே இருக்க முடியாதுமா. இப்போ வந்து நான் சாதாரண யூடியூப்புகளே அவரை போட்டு புழக்கிறது பார்க்குற பாவம். அவர் திணறாரு. அங்கிட்ட பதில் சொல்ல முடியாதுமா. ஏன்னா நீங்கள் 4 கேள்வி இப்போ ஒரு கற்பனை, ஒரு தாவேக்கால நான் இருக்கிறேன்னு ஒரு கற்பனை, ஒரு 4 கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல தெரியாது எனக்கு. மாட்டிப்பேன், இடம் உடம்பா மாட்டிப்பேன். இடம் உடம்புல முக்கா வாங்குற மாதிரி இடம். ஓமா கேள்வி நீயும் மைக்கை கட்டி போட்டு தான் கிளம்பி போகலாம். அது நடக்குது. நார்மலாவே அங்க இருக்கிறவங்க அப்படிதான் சார் பண்றாங்க. கேள்வியே கேட்க கூடாதுன்றாங்க சார். நம்ம வந்து எவ்வளவுதான் கீழே வந்து காரி துப்பினாலும் தொடர்ச்சி. நான் கரூர் சம்பவத்தை ஏன் அவர் விஜய் சார் ஏன் பேசல அப்படின்னு கேட்டா, ஏன் பேசணும்னு கேக்குறாங்க சார். ஏன் பேசணும், நாங்க ஏன் பேசணும், நீங்க யார், உங்கள்ட்ட வந்து நாங்க ஊடகத்துக்கு பதில் சொல்ற கடமை தானங்க அப்படின்னு கேட்டா, யார் அப்படின்னு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கா, பிரின்சிபல் இருக்கான்னு கேக்குறாங்க. பையன் செத்து போயிட்டா துக்கத்து வர்ற, ஏன் வந்த விட்டு கேட்டா நம்ம என்ன பண்றது? நீங்க ரொம்ப ஃபீலிங்ஸா இருப்பீங்க. உங்க பையனை ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானா, லாரியில் அடிபட்டு, நான் தான் வருத்தம் தெரிவிக்க வந்தேன். ஏன் வருத்தம் தெரிவிக்க வந்தீங்க? வராதிங்க போங்கங்கிற ராஜில் சம்பத்து. அவரோட மாடுலேஷன் எப்படி? அவன் தான் அவன் கிடக்குறான் அப்படின்னு கொண்டு தூக்கி விட்டுட்டு அவர் ஆனா தாக்கு பிடிக்க முடியாதுமா, போட்டு செஞ்சிடுறாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா யூடியூப் வந்து விஜய் வந்த பிறகுதான் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்கேன் சார். இவங்கெல்லாம் ஒரு டியூன் பண்ணி ஒரே மாதிரியா இருக்கிறாங்க சார். பேச்செல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுது சார். ஒரு ஒரு யாராவது இருந்து ஒரே மாதிரி டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னாலே பேச விட மாட்டாங்களே சார். எப்படி சார் இதை? நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி மேடையில போய் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்றாருமா. இத நான் கண்டிப்பா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சுதான் சார் இந்த கேள்வி நான் கேட்கல. இது கூச்சமே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. கூச்சமே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு.
திமுகவுக்கு கூச்சம் இல்லையா, ஸ்டாலின் அங்கிளுக்கு கூச்சம் இல்லையான்னு கேட்டாரே, பாக்கலையா நீங்க? இல்ல எதுக்கு கூச்சத்தை பத்தி யாரெல்லாம் பேசுற மாதிரி ஆகிப்போச்சு கூச்சத்துக்கு. இது நீங்க வந்து பேச மாட்டீங்க, சரி பெருசு பண்ண வேண்டாம், பேச அது மாட்டீங்கன்னு நான் கேட்கல. நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அவர் தவறாவே இன்னமும் வழி நடத்துறாங்க. இப்போ ஓரளவு ஏற கட்டிட்டாரு எல்லாரையும், எல்லாம் போ 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 நான் தனியா பாத்துக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்துட்டாரு அவரு. ஆனாலும் இன்னமும் வந்து அந்த திமுகவை அட்டாக் பண்ணாதான் நீங்க அரசியல் அப்படின்னு யாரோ தவறா ஃபீட் பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் அரசியல். எங்களோட கலை எதிரியே டிஎம்கே தான். நீங்க தான் வந்து எங்களை தான் நீங்க சட்டையே பண்ண மாட்டீங்களே டிஎம்கே, நீங்க எங்கெல்லாம் வந்து நீங்க தான் இது பண்றதே இல்லையே. ஆனா ஏன் விஜயை மட்டும் நோண்டிட்டு இருக்கீங்க, விஜய் எங்க போறாரு எங்க வராரு மட்டும் நீங்க ஏன் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி ஒரு கேட்டாரு. தீய சக்தி நீங்க தான். ஏன் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் வந்து ஹார்ஷா அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, தீய சக்தி திமுக, தீய சக்தி ஒரு கர்ஜனையா இருக்கே சார். எம்ஜிஆருக்கு வந்து அடமொழி கிடையாது, ஜெயலலிதா அம்மாவுக்கு அடமொழி போட்டு சொல்றாரு. எம்ஜிஆர் பெருசா சொன்னாரு எம்ஜிஆர்னு, ஜெயலலிதாவுக்கு அடமொழி போட்டு சொல்றாரு. இல்ல அது வியர்னஸ் இருக்கும்ல. ஏற்கனவே படம் ஓடல போய் கை கட்டி நிக்க விட்டுச்சா இல்லையா? ஏமா அது ரஜினிகாந்தே காரை விட்டு இறக்கி விட்டது. அது பேரிகடை போட்டு போலீஸ் கடல்ல சிஎம்க்கு பாதுகாப்பு இறங்கி போ. ஆமாம்மா உண்மை, ரஜினி சார் இறங்கி நடந்து போனாரு வீட்டுக்கு. என்ன நீ BMW கார்ல போறது, மேலே எது பாக்குறது தானே. ரஜினியா இறக்கி வண்டி லாக் பண்ணு அப்படின்னாங்கல்ல. இவர் படம் ஓடுறதுக்கு போய் நின்னாங்க, கையை கட்டி அந்த போட்டோவெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டாம படத்தை பார்த்துருத்தாரான்னு கேட்டிருக்காங்க. பார்த்தவங்க சரி சும்மா ஏன் காதை வச்சுக்கிட்டு ஜேடியில் போட்டு விட்டாங்க. ரிலீஸுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகல, ஃபர்ஸ்ட் காப்பிமா பார்த்துட்டு தர கொடுப்பா தம்பி சரத்தே வாப்பா அவ்வளோதானே. அம்மா இந்தாங்கம்மா படம் ரீலு போடுப்பா நல்லா இருக்கு. சரிக்கா ஜேடி நல்லா இருக்கு ஏற்றி விடுங்க அவ்வளோதான். ஐயோ 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 படம் போயிட்டு நாட்டாம படத்தை போட்டாங்க. யாரு கேட்குறது, யாரு கேள்வி கேட்குறது? வாய்ப்பு இல்லை கேட்க முடியாது. இவர் போய் நின்னார், ஐயாவே படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு. 2 நாள் பார்க்கவே இல்லையாமே சார். ஆமாம்மா சரி ஓகே. வந்துட்டான் கை கட்டிருக்கானா நேரம் நினைக்கிறான், கை கட்டிருக்காரு. சரி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணி இப்போ கிளம்பா அப்படின்னாங்க. அதுட்டு பயம் இருக்கும் தானே, வந்து போமா இல்லையா கண்ணு முன்னாடி, நீங்கள் வந்து போமா எப்படி இருக்கும், வந்து போமா இல்லையா? அம்மா அப்போங்க இருந்த ஃபோர்ஸ் என்னம்மா, அதிமுக டவுன் ஆனதுக்கு காரணம் தெரியுமா? யூடியூப் வியூவர்ஸ் மாரி டவுன் ஆனதுக்கு காரணம் அந்த ஜெயலலிதாட்ட இருந்த ஃபோர்ஸை எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு கொடுத்த ஃபோர்ஸை கொடுக்க முடியாது. அதுதான் ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ண முடியாமல் விட்டுட்டு போகிறாங்கல்ல. ஒரு சினிமா இருக்குன்னா இந்த ரோல் இருந்தாலும் பண்ண முடியும், தசாவதாரனா கமல் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களா, அதுதான் ஃபில்லிங். இன்னொருத்த பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அந்த விஷயம்தான் ஜெயலலிதாட்ட இருந்தது. நான் அவங்கள வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்குது. என்ன இருக்கு பிடிக்காது நான் சொல்ல முடியும், எனக்கு பிடிக்குமே. அவங்களுக்கு பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்கும், விஜயகாந்த் சார். ஆமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் நோட் பண்றேன், எம்ஜிஆர் தான் சார் சொன்னாரு, ஜெயலலிதா மேம். ஏன் எம்ஜிஆர் பார்த்ததே இல்லை இவரு, தவழ்ந்துக்கிட்டு இருந்துருப்பாரு குவான்னு. எம்ஜிஆர் இறந்தப்ப அவருக்கு தெரியாது. ஜெயலலிதா அம்மா வந்து மேம் எதுக்கு போய் என்ன அது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் ஐயா, எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா, இல்லை முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் இன்னும் செங்கோட்டையனுக்கு பதிலாரு புரட்சி தளபதி. ஐயோ வார்த்தையே மாறாதுமா, பெரிய குழப்பமா. அதெல்லாம் கட்சி விட்டு கட்சி தாவறது ரொம்ப கஷ்டம். அது புரட்சி தலைவர் ஆட்சி அமைந்து ஆரம்பிச்சுல புரட்சி தலைவி ஆச்சு, புரட்சி தளபதி லையை இப்படி போட்டு பெரிய அளவை போட்டு மாத்தணும் இல்லைம்மா, எடிட்டிங்ல லையை போட்டு தளபதி அப்படி ரொம்ப கஷ்டம் வரும். அவரும் சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா இன்னமும் ஜெயலலிதா போட்டோ அவர் எடுக்கல. ஆமா சார் பார்த்தோம். எடுத்தீங்க எடுப்பாரான்னு என்கிட்ட கேட்டீங்க, வீடியோவே இருக்கு. எடுக்க மாட்டார். அவர் வந்து அதிமுகவை வந்து அசிங்கப்படுத்தணும், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்க ஒழிய மற்றபடி உங்க கட்சியை நேசிச்செல்லாம் வந்தாரெல்லாம் அவர் கிடையாதுமா. அந்த மாதிரி டைப்பான ஆளே கிடையாது அவர். அவர் இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து பயணிச்சு வர்றாரு இல்லையா, பழைய பீஸ் இல்லையா, என்ன அரை நூற்றாண்டு காலம் பாக்கெட்ல இருந்துச்சே சார் அம்மா படம் இருக்கும், எடுக்க மாட்டார். அவரோட சுபாவம் அதுதான். இப்போ வர்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அல்ல சில்லா உள்ளவங்க வேணா ஒரே நல்ல உருமாறிய கொரோனாவை மாறுவாங்கம்மா. பழைய வைரஸ் இருக்குல்ல, பழைய பாக்டீரியா, அதில் பூஞ்சை காளான் அதெல்லாம் மாறாது, அப்படியே தான் இருப்பாங்க. புதுசாக வர்றது வேணா அப்படியே
உருமாறுவாங்க டக்குன்னு. ம். தாவேக்கா தூய சக்தி சார். தூய சக்தியா மாறும். தூய சக்தியா மாறுவாங்க. செங்கோட்டை மேல அலிகேஷனே இல்லையாம்மா சொல்லுங்க. அவர் பீரியட்ல தான் வாச்சாத்தி நடந்துச்சு. அவர் தான் வனத்துறை மந்திரியாக இருந்தார். 18 பழங்குடி பெண்களை கற்பழித்தார்கள். காவல்துறை, வனத்துறை, ரெவன்யூ 3 பேரும் சேர்ந்து. அவர் தான் வனத்துறையாக இருந்தார். சொல்லுங்கள், சவுண்டாக சொல்லுங்கள். இப்போ என்ன கேட்டு போச்சு? அதாவது முன்பை விட, அதாவது சொல்லுவாங்கல்ல, பையன் எப்படியே இருக்கிறான், காலாண்டு பரிச்சையோட அரையாண்டு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜய் கட்சி இருக்கு. பரவாயில்லைங்க, கரூருக்கு பரவாயில்ல, ஈரோடு எவ்வளோ தேவலைங்க, எவ்வளோ பரவாயில்ல, மாறிட்டாருங்க. கொஞ்சம் பேர் தான் இதான் சும்மா லைட்டாக மூச்சு திணறலே இல்லை, சரியாயிடாதெல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அரசியல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அரசியல் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி. அது ரொம்ப ஜாக்கிரதை. கூச்சமே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சார் சொல்றீங்க நீங்க? என்னம்மா அதுக்கு பதில் என்னம்மா சொல்லணும்? கூச்சமே இல்லையா? நானும் கேட்குறேன். தாவேக்கா பத்தா கேட்கணும். கூச்சமே இல்லையா உங்களுக்கு? அவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்கம்மா. நீங்கள் என்ன வந்து ஒரு கவுன்சிலர் ஆகுங்க, அப்புறம் கேளுங்க கூச்சமே இல்லையா உங்களுக்கு? ஏதாவது கேளுங்க, அது தப்பு இல்லை. இல்லை அந்த வார்டில் தோத்துப்பாங்கல்லம்மா, அப்போ உங்கள் ஆள் ஏதோ சொல்லி ஜெயிச்சிருக்காங்கல்ல, அப்போ தான் கூச்சமே இல்லையா அப்படின்னு சொல்லணும். படம் ரிலீஸ் மாரி இது ஒரு ரிலீஸ் தரமாக பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணவே இல்லை. இந்த கூச்சம் நாச்சம்லாம் சொன்னீங்கல்ல தமிழில், அதெல்லாம் ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சீமான் தான் ப்ரெஸ் மீட்டை பக்கா ஹேண்டில் பண்ணு. அவருக்கு அது ஜாலிமா, குட்டா மைக்க வை எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் 8 பஞ்சாயத்து வந்துட்டாப்பா, அப்புறம் நீ வரல நான் வரல கடைசியாக விடக்கூடாது, மைக்க கூடாது, நீட்டை கூடாது, வாங்கிக்கிறார் வச்சே வரிசை வை. கேளு, ஸ்டார்ட் பண்ணு. அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மொத்தமாக அடிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். 1 2 3 திருப்பி அடிக்கிற மாதிரி என்று அப்படின்னா, தம்பி நான் ஏதாவது பேசுகிறேன் தம்பி, நான் ஏதாவது விட்டு சொல்லடா தம்பி, நீ பாட்டுக்கு அடி, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன செம்மையாக பேசுகிறாரு எனக்கு. அதை ரசிப்பீங்களா இல்லையா? அதெல்லாம் நான் மட்டும் பேசுவேன். நீ என்ன கேள்வி, நீ என்ன கேட்குற, நீங்கள் வா, நீ என்ன சொல்கிற? நான் மானூருக்கா சாப்பிட்டேங்கிற, நீ இல்லைங்கிற. விஜயகாந்துக்கு அப்புறம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணது வருது. இல்லை, விஜயகாந்த் சார் வந்து ட்ரிகர் பண்ணாங்கம்மா, கோவப்பட்டார். இவர் ட்ரிகர் வந்து வேற மாதிரி ஆயிட்டார். இப்போ எப்படின்னா ஒன்று திட்டுறதுன்னா, தம்பி இல்லை நான் பயத்தில் சொல்கிறேன், அவரும் எதுவும் கேள்விகளுக்கெல்லாம் வந்து அஞ்சு நடிங்க, அப்பலாம் அவர் மனசில் இருக்கிறதான் பேசுவார் இல்லையா? இடமா ட்ரிகர் பண்ணிட்டாங்க, அவரை தவறாக ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. பட் சீமான் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா, தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி அப்படின்னு லாங்குவேஜை வாடா போடணும் ஆரம்பிக்கக்குள்ள, அவர் விடுற செருப்பு அடிப்போங்கிறது யாரை செருப்பு அடிப்போங்கிறது தெரியாது. மொத்தமாவே ரேண்டமாவே அவர் வாடா போடணும் பேசுறாரு. தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா நீ ஒன்று திட்டா எப்படி கோவம் வரும் உனக்கு? சிரிச்சுட்டே தான் இருப்ப. தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா இது நான் வந்து ட்ரம்போட எடுத்த புகைப்படம், இது ஒன்று முறை சொன்னதுல நம்ம தங்கச்சியா இந்த அண்ணாவுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறதுலே பேட்டி முடிஞ்சிருமா? தம்பி அவனுக்கு வழி விடு, கேள்விக்கு வழி விட வழி விடு. நீ கேள்வி கேட்டில்ல, ஒரு கேள்வி கேட்டில்ல, அவ்வளோதான், ஒன்றா உட்காரு, நீ கேள்ப்பா, எங்க நீ கேளு, கூட்டத்தில் நீ கேளு அப்படிங்கிறது. அதை ஹேண்டில் பண்ணுறது, அது நம்ம ஓகே. கண்டிப்பாக சார், ரொம்ப எத்திக்கான ஹீட்டான பிளேஸ் அது. கொஞ்சம் சிலிப்பானாலும் இடம் கூட போயிடும். ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு நீ ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து ப்ரெஸ் மீட் நிற்க முடியாதுமா. டிபேட் மாதிரி அது, எங்கே வேணுமோ எது வேணுமோ மாறி உட்காரும், கேள்வி சீட்டிங் போகிறோம். அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறது மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அவர் ப்ரெஸ் மீட்டையும் பாருங்க. இதெல்லாம் பார்த்தா தான் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு டஃப்பாக ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுங்கள், துணை முதல்வர் நீங்கள் சொல்லுங்க, பதில் கேள்வி கேட்குறீங்கல்ல நீங்கள் சொல்லுங்க, தெரியாதா? பதில் தெரியாம கேள்வி கேட்டால் எப்படி? லாக்கு லாக்கு இங்கே லாக்கு, பதில் தான் இல்லையே. விஜய் சார் இன்னும் ப்ரெஸ் மீட்லாம் ஹேண்டில் பண்ணணும். உண்டாது வாயில் மைக்கை வச்சு காதில் ஒயர் எடுத்து இழுப்பாங்களை பிடிச்சி பதில் சொல்லுப்பான்னு நிறையா சிக்கல் இருக்குமா. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், விஜய் வந்ததெல்லாம் தவறு இல்லை, ஒரு நல்ல தெளிவான ஒரு நிலைப்பாடோடு வந்திருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுது. வர்றது யாருமே வரட்டும், ஆனால் வந்தோடனே இந்த அளவுக்கு நீங்கள் ஆக்ரோஷமாக பேசி கிளாப் வாங்குறதுக்கு இது 2.5 மணி நேரம் சினிமா கிடையாது, ஒரு பெரிய லாங்குமா. இன்னைக்கு உங்கள் கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு அதே புசியானது வேற ஒரு கட்சியில் இருப்பார். அதே ஆதவர்ஜினா மாறி மாறி உட்கார்றது தானே, இங்கே உட்கார்றது அங்கே உட்கார்றது அங்கே உட்கார்றது உட்காருவாங்க, மறுபடியும் உங்கள்கிட்ட வருவாங்க. நாஞ்சில் சம்பத்தனம் போகாத கட்சி அது சொல்லு, எங்க நீ சொல்லு, நீ சொல்லு, எங்க போகல? எல்லா இடத்துக்கும் போகிற எல்லாரோட ரகசியமும் அவருக்கு தெரியும். அவன் தான் அப்படின்னு எல்லாரையும் பேசுவார் அவரு. உங்களை விட்டுட்டு வெளியே வந்து இப்போ என்ன பேசுவார், எல்லாரும் திட்டிட்டு அந்த கட்சிக்கு மட்டும் அவரோட கூட்டணியில் போக முடியும். அவர் ஒரு பொலிட்டீஷியன்.
அவன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான், யார் இவன் அப்படின்னு பச்சையாக பேசுவார் அவர். அதெல்லாம் நீங்கள் அவரெல்லாம் டாலரேட் பண்ணி மேடை பேச்சுக்கு அவர் டியூன் பண்ணி அவர் ஃபண்டு கொடுத்து ஃபினான்ஷியல் கிரிசிஸ் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க, எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் கிரிசிஸ்மா. பொலிட்டிஷியனாக வெள்ளை சட்டை போட்டு கிளம்பிட்டதை வச்சு பார்க்குறீங்களா? எவ்வளோ பொருளாதார சிரமம் இருக்குது தெரியுமா? ஒரு நாளைக்கு 2 வேட்டி மாற்றணும், 2 வேட்டி மாற்றணும், 2 சட்டை மாற்றணும், மினிமம், குறைந்தபட்சம் மினிமம் ஒரு இன்னோவா காராவது இருக்கணும், அதில் ஒரு 5 பேர் இருக்கணும். அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இந்த 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 உலகத்தை. ஒரு நாளைக்கு 10 கல்யாணம் போகணும், ஒரு கல்யாணத்தில் 500 ரூபா குறைஞ்சி மொய் போடணும். ஒரு திடீர்னு ஒரு குழந்தைக்கு அது கொடுப்பான், டக்குன்னு போட்டோ அப்படின்ட்டு காசு கொடுக்கணும். முடியுமா? கற்பனை அப்படி பேர் கிருநாயிடா. ரஜினி சாரை கேட்டாங்க மண்டபத்தில், கொள்கை என்ன? அவர் கொள்கையே கொள்கை தலையை சுற்றி சுத்தம் எந்திரில் சுற்றிருச்சு இல்லை, கிறுக்கிறு சிட்டி தலையை சுற்றுவார்ல. கமன் சொல் சார், பொட்டேட்டோ ஹேட் அப்படின்னு கிரு சுற்றுங்களா, அதுதான் அரசியல். தொடர்ந்து பேசுவோமா? நன்றி சார்.